ஹே டாம், நான் தொடங்கலாமா? அருமை. இங்க என்ன இருக்கிறது? ஹூரே, சாக்லேட். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. அது வெப்பத்தால் உருகுகிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் பனியும் குளிர்ந்த நீரும் கொண்ட ஒரு கிண்ணத்தை எடுத்து பாக்கேஜின் ஓரத்தை வெட்டி திரவமான சாக்லேட்டை இதய வடிவில் ஊற்றுவேன். அது உறைந்து விட்டது. டாம், வாவ், குளிர்ச்சி. மேலும் ருசியானது. என்ன காத்திருக்கிறாய் டாம்? ஓ, அது சரி. ஓ, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இதை பரிசோதிப்போம். ஓ, சரி. என்ன? உதவுங்கள், நான் அதை கடிக்க முடியவில்லை. இது மிகவும் குளிராக இருக்கிறது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். நான் அதை கடிக்க போகிறேன். ஓ வா, முட்டாள் சாக்லேட். ஓ, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதை நக்க வேண்டும். சரி டாம். சரி சூசி, ஒரே நேரத்துல திறப்போம். வாவ், எனக்கு உறைந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. சிறப்பு குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். என்ன என்ன நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் விரும்பவில்லை. சரி, நான் சுவைக்கிறேன். ஓ, என் நாக்கு உறைந்து விட்டது. வாவ் சூசி, உனக்கு உண்மையிலேயே நீண்ட நாக்கு இருக்கிறது. ஓ, நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆனால் என் நாக்கு வலிக்கிறது. எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். சோப்பு சட்டியோட சில நூடில்களை எடுத்துக்குவோம். ரொம்ப சுவையா இருக்குது. இது கொஞ்சம் காரமா தெரியுது, ஆனா இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. நிறுத்த விரும்பாத அளவுக்கு சுவையா இருக்குது. ஓ என் கடவுளே, அந்த இனிய சுவை. ஆஹா, எவ்வளவு நல்லது. ஓ, நான் அதிகமாக சூடாகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, காரத்தால் நான் நெருப்பு ஊற்றுகிறேன். என்ன? அது முடிஞ்சது. நல்லதே. ஒரு நிமிஷம் சூசி, உன் நூடுல்ஸுக்கு என்னாச்சு? நீ அதை உருக வைத்து விட்டாய். இப்போது நான் அதை சாப்பிடலாம். இது பைத்தியமாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இன்னும் இன்னும். மெதுவாக சூசி. பற்றும் கொஞ்சம். ஓ, முடிஞ்சது. சரி. ஓ, ஆப்ஸ், இது எனக்கு மிகவும் காரமாக தெரிகிறது. நான் முதலில் இருக்கலாமா? சரி, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு பீட்சா. ஓ, இது சூடாக இருக்கிறது. அடுப்பிலிருந்து இப்போதுதான் எடுத்தது. சரி சரி சரி. வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. பெலிசிமோ. ஹே, பார்த்து கொண்டே இருக்காதே. ஜெனி, நீ என்ன பெற்றிருக்கிறாய் பாரு. சரி, என்னிடம் பீட்சா கூட இருக்கிறது, ஆனால் அது பனியாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? நான் ஒரு கடி எடுக்க முயற்சிக்கிறேன். ஓ இல்லை, நான் ஒரு பற்களை உடைத்து விட்டேன். ஹே டாம். ஓ, என்னை நகைக்காதே. நான் பல்லை மீண்டும் இடத்தில் வைக்கிறேன் மற்றும் இந்த பீட்சாவை சமாளிக்கிறேன். இதை பாருங்கள், இது சேதமடையவில்லை. நான் இதை சாப்பிட மாட்டேன். ஒரு நிமிடம், எனக்கு ஒரு சுத்திகை இருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பீட்சா கிடைக்கும். அது சமமாக துண்டிக்கப்பட்டது. இப்போது நான் ஒரு குச்சியில் ஒன்றை ஒட்டுவேன். இப்போது இது ஒரு பாப்சிக்கிள் பீட்சா. பார்க்கலாம். சுவை சராசரிதான், ஆனால் நாம் இதை சாப்பிடலாம். சரி, உனக்கு ஒரு துண்டு வேண்டுமா? அது சரி. சரி. ஆம், கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். எனவே நான் முதலில். இது என்ன? என் விரலை எரித்துக் கொண்டேன். இது கிராமல் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை குச்சியில் எப்படி வெல்லுவது? டாம், உன்னிடம் என்ன இருக்கிறது? சுபா சப்ஸ். சரி, பரவாயில்லை. ஓ, என் நாக்கில் ஒட்டி கொண்டது போல தெரிகிறது. எனக்கு உதவுங்கள் ஜென்னி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு கெட்டில் இருக்கிறது. பொறுமையாக இரு டாம். அது விழுந்து விட்டது. ஆனால் என் நாக்கு எரிந்து விட்டது. உன் கிராமலை நான் சாப்பிடுவேன். சரி, நான் ஏன் ஒரு கைத்தடி தேவை? எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் ஸ்ட்ராவை கிராமேல் கொண்டு மூடி அதிலிருந்து கிராமேல் குமிழிகள் ஊதுவேன். அது வேலை செய்தது. அவை மிகவும் ருசியாக தெரிகின்றன. நான் அதை முயற்சிக்கிறேன். இப்போது அது ருசியான ஒன்று. எனக்கு இப்போது என் முறை என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி.
வாவ், சூடான நகெட்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையா இருக்குன்னு தட்டு பறக்குது. ஓ என் கடவுளே, எவ்வளவு சுவையா! இப்போது நான் 2 ஒண்ணா சாப்பிடுவேன். ஓ சூப்பர் சுவையாக. எனக்கு இனி பாக்கிங் தேவையில்லை. எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றி விடுவேன். இப்போது அவற்றை பாம்பு போல ஒன்றின் பின் ஒன்றாக பரப்புவேன். சரியானது. இப்போது நான் நகெட்ஸ் சாப்பிடும் கன்வேயரை செயல்படுத்துகிறேன். என்ன காத்திருக்கிற கேட்டி? ஓ, என்ன ஜட்ஜ், எனக்கு உறைந்த நகெட்ஸ் இருக்குதா? நிச்சயமாக நான் முயற்சிப்பேன். ஆனா அவளுக்கு ஒரு கடி கூட எடுக்க முடியல. ஓ, என்ன செய்யலாம்? நல்ல யோசனை. நான் அதை ஸ்ட்ரைட்னரால சூடாக்குவேன். சரி, அதுதான். எல்லா தயாரான நகெட்ஸ்களையும் ஒரு தட்டுல வைப்பேன். நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ, இவை இன்னும் சூடாக இருக்கின்றன. சரி, நல்லாக இருக்கிறது. இவை எனக்கு பிடிச்ச நகெட்ஸ். நான் நிறுத்த முடியவில்லை. மேலும் இது மிகவும் அருமை. சிறந்த உணவு இல்லையா டாம்? ஹே டாம், கண்களை மூடு. இதற்கிடையில் யாருக்கு என்ன கிடைத்தது என்று நான் பார்க்கிறேன். அருமை. எனக்கு சூடான காகாவும் அவனுக்கு குளிர்ந்ததுமாக இருக்கிறது. எழுந்திரு டாம், நீ முதலில் முயற்சி செய்யலாம். ஓ, எனக்கு காகாவோ பிடிக்கும். அஃப், என்ன காகாவோ? என்ன அஃப்? அது என் மூக்கில் மோதியது. அதுல என்ன பிரச்சனை? அது பனி. ஓ, அது ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. அப்படி யார் குடிக்கிறார்கள் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ட்ராவை உள்ள வையுங்கள். இப்போது ஒரு சூடான பானத்தை அனுபவிக்கவும். ரொம்ப சுவையா இருக்குது. எவ்வளவு அருமையா இருந்தது. கேட்டி, உனக்கு மீசை ஏன் இருக்கிறது? அது முக்கியமில்லை. நான் இப்போதே சரி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ மனிதா, நான் முதலில் இருப்பேன். ஓ, இது ஒரு வஃபிள். இப்போதே அதை முயற்சிப்போம். ஆம், இது கத்தியால் வெட்டப்படல. அதுதான். என்ன, கூடவே முள் கூட உடைஞ்சிடுச்சு. ஓ இல்ல, இது எப்படி சாப்பிடுறது? கவலைப்படாதே. இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன். ஓ ஆம், சாக்லேட் சிறப்புடன் சூடான வாஃபிள் தான் உங்களுக்கு தேவை. நன்றாக இருக்கிறதே, சுவையானது. ஓ ஆம், இது நல்லது. என்ன செய்யலாம் என் வாஃபிளுடன்? அதை என் பற்களால் உடைக்க முடியவில்லை. என் கைகளால் கிழிக்கவும் முடியவில்லை. இது எஃப்க்கு அல்லது ரப்பரால் செய்யப்பட்டது. சரி, வாஃபல், நீயே கேட்டாய் செயின்சாவை சந்தி. இது மிகவும் சிறந்தது. நான் இத்தகைய துண்டுகளை சமாளிக்க முடியும். ஓ, என்ன, முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இப்போது 2 பற்கள் ஒரே நேரத்தில் விழுந்துவிட்டன. ஓ டாம், சிரிக்காத. அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எப்படி என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள், இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பேனை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி, ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு! ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு.
இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன். சரி, கேட், நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நிறம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ ஊ ஹூ கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்? அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் போய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ ஓ, அது வந்து விட்டது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arberashastas. Jag trendig är de äste salgor källa moriasa. Det var tjurali der pencil al krona. எவ்வளவு குளிர்! கேட், ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படி என்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கே என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக, அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். சரி, நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்து விடு. ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் அங்கே இருக்கிறது. Andy, du kör där om servers. Shirtisen dödsrupti பண்ணிருப்பாங்க. Cat oni dozza பண்ணார். ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கேட். வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனை பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம்,
அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன், எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது, அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise to the Rewada in near String Shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ்! நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கிக் கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா, சரி. அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன். ஓ, எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே? சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை, நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை! நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. சரி, கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன? சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். ஆமாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். சரி. டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ,
உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்தி விட்டேன். என்ன ஒரு மோசமானது! கைஸ், உங்களோட நேரம் புரிஞ்சு விட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்யும் நேரம். ஓ நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ என் கடவுளே, இல்ல அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ, அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார். ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார். சரியானது. எங்கிடம் இருக்கு முடிவு மதிப்பீடு 12 வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க. ஓ, கவலைப்படாதே. என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய். கீழே உங்களுக்கே ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசையா? ஆகவே நம்முடன் இருங்கள், ஏனெனில் இன்று நம் மீது நீங்கள் பல படுக்கையின் கீழே வீடுகளை காண்பீர்கள். எவ்வளவு குளிரானது இங்கு! அது எல்லாம் உடைந்திருக்கிறது, மாசாகவும் இருக்கிறது. இது வேற ஒரு விஷயம். வணக்கம் அனைவருக்கும். இது என்ன பொருட்கள்? நான் இந்த குப்பையில தூங்க போவது இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. கேட், என்னிடம் வர. நீங்கள் கூடுதல் பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் மாற்றிக்கொள்ளலாம். நீ ஏற்கிறாயா? கண்டிப்பாக. அந்த மாதிரியான பணத்திற்கு நான் அதை புதுப்பிக்க முடியும். இது அருமை. ராணிக்கு பேஜ் பொருத்தமாக இருக்க வேண்டும். மாலை வணக்கம். ஹாய். நீங்க டெலிவரி ஆர்டர் செஞ்சுச்சா? உங்க பணம் இங்க. நன்றி. பை. சரி, இது என்னுடைய சிறந்த படுக்கையிற்கான முதல் விவரங்கள். என் தந்தை எனக்கு குழந்தையாகவே கருவிகளை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக் கொடுத்தது நல்லது. நான் விரைவாக பெட்டி பொருட்களை பிரித்து தொடங்கி விடுவேன். உன்னால் அதை கையாள முடியுமா? ஆம், இல்லை, போகலாம். முதலில் நான் படுக்கையை உயர்த்த வேண்டும். ஐயோ, அடுத்தபடியாக போகலாம். வணக்கம். அன்பாக பாருங்கள். திருத்தி கேண்டிருக்கிறார். அற்புதம். படுக்கையின் கீழ் ஒரு வீடு வேண்டும். அதை தான் நான் செய்வதில்லை. எனவே சில நிபுணர்களை அழைப்பேன். படுக்கையின் கீழே எனக்கு ஒரு வீடு கட்டு. எளிதாக. என்ன? நான் எதுக்காக பணம் செலுத்துகிறேன்? என்ன அழகு! பரவாயில்லை. உட்காருங்கள். கூடுதலா ஐனியா செடிகள் சில அற்புதம். நம்ம அந்த திரைகள் மக்களே முடிவு பெறுகிறது. எங்கும் இல்லாமல் வாயை மூடிக்கொள். நான் ஓய்வெடுக்க போ. உன்னுடைய வீடு என்னுடைய வீட்டை விட நல்லதா என்று நினைக்கிறாயா? ஆம், அதுதான் உண்மை. ஆனால் அது இவ்வளவு தூரம் உள்ளது. என்னுடைய வீட்டை மிக நெருக்கமானதாக மாற்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். முதலில் இந்த சட்டை வேண்டி இருக்கும். இது என்னை பிடித்தால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். அவள் என்ன செய்கிறாள்? பிங்கோ, நான் செய்ய போவதாக
இது அற்புதமா இருக்குதே. கொஞ்சம் மேலும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன செய்கிறாள்? ஊதா மற்றும் மஞ்சள் ஒரு அசாமானமான சேர்க்கை. அது இருக்கிறது மற்றும் ஒரு தலையணை. இது ஒரு அன்பே. உண்மையானது. நான் ஓய்வெடுப்பேன். அப்படியா? ஆமா, நீர் பொறாமை கொள்கிறீர்கள். இது போராட்டமாக உள்ளது. பார்ட்டி நடத்த நேரம் வந்துவிட்டது. முதலில் என் வீட்டை தயாரிக்க வேண்டும். ஓ, டெலிவரி ஏற்கனவே வந்துவிட்டது. வாருங்கள், சீக்கிரம் கொண்டு வாருங்கள். சரி, பெட்டியை திறப்போம். ஒரு டிஸ்கோ பந்து. அருமையான தேர்வு. எல்லாம் தயார். அப்படியா? நான் என் பெண் குழந்தைகளை அழைக்க முடியும். ஹலோ, எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கிறது. சரி பெண்களே, என்னோட வேடிக்கை பார்க்க தயார் தானே? நான் முடிவுக்கு கொண்டு போகிறேன். ஓ, பெரிய விஷயம். பெண்களே, இதை செய்வோம். இசையை கேட்டு அதை குரலில் உயர் செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஹூரே! ஓ சரி, எனக்கு இந்த கையறை இருக்க வேண்டும் என்பது இல்லை. அதற்கு பதிலாக நான் ஒரு விருந்தினர் மேசை செய்ய போகிறேன். விருந்தினர்கள் ஹக்கி உக்கி மற்றும் கிச்சி மிச்சி. அவற்றை பாருங்கள், எவ்வளவு அழகாக உள்ளன. நீங்கள் சில தேநீர் வேண்டுமா? இருந்த போதும் நான் ஏன் கேட்கிறேன்? நிச்சயமாக. நீ என்னை விட பெரிய விருந்தா இருக்குதான்னு நினைக்கிறியா? நான் இசையை இன்னும் ஓசையா போடுவேன். இது பயங்கரமா இருக்குது. ஓ, உண்மையிலேயே? சரி. ஓ, வந்ததற்கு நன்றி. என்னை பின்தொடரவும். இந்த ஆபத்தான குற்றவாளி எங்கேன்னு உங்களுக்கு காட்டுவேன். ஓ, இது மனம் பேசலா இருக்கிறது. பெண்களா? என் பார்ட்டியை கெடுக்காத. இது எனக்கு பரவாயில்ல. அது சரி, அது முற்றிலும் வேறுபட்டது. பிரச்சனையே இல்லை. அப்படியே பணமே யாவற்றையும் முடிவு செய்கிறது. நியாயமில்லை. எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. என்னுடைய வீட்டை அக்கம் பக்கத்து சிறந்த கிளப்பாக மாற்றுவது எப்படி என்பதை நான் அறிவேன். எனவே எனக்கு ஒரு சுழலிகோல் மற்றும் ஒரு பின்னணி குப்பை தேவை. நாம சீடியை கத்தியால் வெட்டுகிறோம். நான் டிஸ்கோ வந்து செய்ய போகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு விசிறிய பந்து வடிவமாக வெட்டி ஒளித்து போல் கூட வைக்க வேண்டும். இதை செய்யலாம். சனிச்சர். துண்டு துண்டாக. சிறப்பு. அற்புதம். நானும் சுவரை அலங்கரிப்பேன். எனக்கு இயல்பான ஸ்பீக்கர்கள் இல்லை, ஆனால் லவுட் ஸ்பீக்கர்கள் இருக்கின்றன. இது கண்டிப்பாக நன்றாக இருக்கும். என்ன நடக்கிறது? நீ என்ன செய்கிறாய்? நம்புங்கள், நம்ம நீண்ட கால நண்பர்கள். பணம் முக்கியமானது அல்ல. நான் கிழமா உண்டு. லில்லியிடம் ஒரு சூப்பர் போன் இருக்கிறது. அவள் புகைப்படங்கள் எடுப்பாள். சரி, நான் எதிர்கால என் குட்டி தேசத்தை உருவாக்க ஆரம்பிக்கலாமே. பெட்டி முழுவதும் இருக்கிற ஆசை லிலி, நான் அவள் சார்ஜரை கடன் வாங்கினால் எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க என்ன நினைச்சிறேன். ஆனா அத கொஞ்சம் வெட்டணும். அதுவெல்லாம் பரவாயில்ல. அவளுக்கு நிறைய பணம் இருக்கு. அவளுக்காக வேறொரு சார்ஜர் வாங்கிக்குவாங்க. நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்ல அதிர்ஷ்டம். வாரி பாடுவோம். வாவ், எனக்கும் ஒண்ணு வேணும். நான் அதை விரும்பினால் அது எனக்கு இருக்கும். சரியானது. உள்ள வாருங்கள். இப்ப என்ன விஷயம்? கிங் அட் கார்லேண்ட். அடுத்த முறை உங்களை பார்க்கிறோம். அது நம்மால் பண்ண முடியும். நாங்கள் அதை உங்களுக்காக அழகா ஏற்பாடு செய்வோம். ஓஹா, நன்று செய்தாய். இதாவது பாருங்கள்,
ஒரு காக்டெயில் பிடித்து கொஞ்சம் ஓய்வெடுக்க நேரம் வந்து விட்டது. தூங்கி விட்டோம். ஓ சாரி. ஓ இல்ல தீ, இனி என்ன செய்வது? உண்மையில் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நான் வச்சிருக்கேன். நாம் மீட்கப்பட்டோம். அற்புதம். அவரே இல்லை என்றால் என்ன செய்வேன்?